வணக்கம். ஆடி மாதம் முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்கு உரியது. சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மகாலட்சுமிக்கு உரிய ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் கையில் இந்த 2 பொருட்களை புதுசாக வாங்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் ஆடி 1 சேர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது. இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்க வேணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஆடி 1ஆம் தேதி வாங்க வேண்டிய பொருட்கள். இன்று அந்த அம்பாளுக்கு உரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல், சிவப்பு நிற குங்குமம், இந்த 2 பொருட்களையும் புதுசாக வாங்கி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து 2 பொருட்களையும் மாலையில் கூட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இந்த 2 பொருட்களையும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சு சின்னதாக பூஜை செய்யணும். அம்பாளுக்கு தேங்காய் பால் சேர்த்த பாயசம் நைவேத்தியம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும். முடிந்தால் இந்த பாயசத்தை செஞ்சு வச்சு வாங்கி வந்த புது பொருட்களை அம்பாளுக்கு முன்பாக வச்சு வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. பிறகு வாங்கி வந்த சிவப்பு வளையல்களை வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகள் அணிந்து கொள்ளலாம். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கோங்க. தினமும் இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக்கொள்ள பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக 2 டஜன் வளையல் வாங்கி அந்த வளையலை பூஜையில் வச்சு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு அந்த வளையலை 2 பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு சின்ன வளையல்களை வாங்கி தானம் செய்து கொடுப்பது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஏகாதசி திதியும் இன்னைக்கு இருக்குது. செல்வ வளம் பெருக வேணும் அப்படின்னா நீங்கள் துளசி இலைகளை வாங்கணும். வாங்கிய துளசி இலைகளை வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்துக்கு போட்டுட்டு பச்சை கற்பூரம் வாங்கி கல் உப்பு இதெல்லாம் வாங்கி 3மே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது. பச்சை கற்பூரம் துளசி இலையும் பெருமாளுக்கு உரியது. இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும். எல்லா நாளுக்குமே இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகம். இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றும் போது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் என்பதற்காக தான் இந்த விசேஷ நாட்களில் இந்த வழிபாட்டை செய்வது நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்.